Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah ma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa laqad atayna Dawuda wa Sulaymana ilma. Wa qala alhamdulillah alladhi faddalana ala kathir min ibadihi al-mu'minin. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குறித்து நாம் கேட்டு வருகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிரத்யேகமாக அல்லாஹ் சில வலிமையை, ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். தாவூத் நபிக்கு எப்படி சில பிரத்யேகமான வலிமையை அல்லாஹ் வழங்கினானோ அதுபோல இவருக்கும் அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நம்ல் என்கிற அத்தியாயத்தில் 15ஆம் வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அறிவை நாம் வழங்கியிருக்கிறோம். காலா, அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்லதி ஃபத்தலனா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹ்வுடைய அடியார்களில் மூமின்களிலேயே அதிகமானோரை விட அல்லாஹ் எங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று ரெண்டு பேரும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அப்போ தாவூத் நபிக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். அதே போன்று சுலைமான் நபிக்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான். நம்ம நேற்று வரை தாவூத் நபிக்கான அந்த சிறப்பை நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போ சுலைமான் நபியுடைய சிறப்பை குறித்து அதே அத்தியாயம் நம்மில் அடுத்த 16ஆம் வசனத்திலிருந்து சொல்லி காட்டுகிறார். வரிச சுலைமான் தாவூத. சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக அவர் வந்தார். அவர் காலா யா ஐயுஹன் நாஸ், மக்களை பார்த்து சொன்னார், குல்லிம்னா மந்திகத் தயிர், நாங்கள் பறவையினுடைய மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஊத்தினா மின் குல்லி ஷை, எல்லாம் வசதியும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இன்னஹதா லஹுவல் ஃபத்லுல் முபீன், இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய தெளிவான ஒரு அத்தாட்சி, அருட்கொடை என்று சுலைமான் நபி என்ன செய்கிறார், சொல்கிறார். وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون. அப்போ சுலைமான் நபிக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய படை பட்டாளத்தை அல்லாஹ் என்ன செய்கிறார், கொண்டு திரட்டுகிறான். படை என்ன, ஒரு அரசர். அரசர் என்று சொன்னால் பலதரப்பட்ட படை பிரிவுகள் என்ன செய்யும், இருக்கும். ஒரு ஆட்சி என்று சொன்னால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் விமானப்படை, கப்பல் படை, என்ன தரைப்படை, இப்படி எல்லாமே என்ன செய்யும், குதிரைப்படை, அப்புறம் கழுதைப்படை, யானைப்படை, இப்படி என்ன ஒவ்வொரு படைகளையும் வைத்திருப்பாங்க. எந்தெந்த பகுதியில் எப்படி எப்படி நாம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எதிர்த்து தாக்குவது, போரிடுவது என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, படைகளை வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ மாறி போய் இப்போ இருந்த இடத்துல இருந்து சண்டை போடுற மாதிரி இப்போ என்ன, இங்கேருந்து பேட்ரியாட்டை ஆகிறது, அங்கேருந்து என்ன மிசைல் ஏவுறது, இங்கேருந்து என்ன ட்ரோன் ஏவுறது, அந்த மாதிரி இப்போ என்ன இந்த படைகள் என்ன மாறிடுச்சு. யார்கிட்ட எவ்வளவு மிசைல்ஸ் இருக்குது, யார்கிட்ட எவ்வளோ ட்ரோன் இருக்குது, யார்கிட்ட எவ்வளோ கப்பல் இருக்குது என்கிறது தான் இப்போ வலிமையை காட்டக்கூடிய ஒன்றாக என்ன மாறி இருக்கிறது. நபி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த படை இருக்குது, அந்த படை அல்லாஹ் சில உண்டு தட்டுகிறார். அது எதனாலான படை? உஷரலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின், ஜின்களாலான ஒரு படையை அல்லாஹ் என்ன செய்கிறான், திரட்டுகிறான். சின்ன நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, பார்க்கல. பிரத்யேகமாக ஒரு சில ஜின்களை என்ன அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, பார்த்ததாக சொல்லி காட்டுறாங்க. மற்றபடி ஜின்களை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்னும் யாராவது கபீருஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நாம அவங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்றுதான் நல்லா அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நிறைய வடை சுடுற கதையெல்லாம் என்ன செய்து இருக்குது. சின்ன வயசுல அவர் அதை ஓட்டினார், இதை
உருட்டினாரு அப்படிலாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது அவ்வளவு என்ன கம்பி கட்டுற கதை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யாரும் அதை பார்க்க முடியாது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் அவர்கள் இல்லை. நீங்க நம்ம யாராவது ஒரு ஆள் கட்டுப்பாட்டில் இருப்போமா? ஒரு மணி நேரம் தொழுகிற 10 நிமிஷம் 2 ரக்காத்து தொழுது முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பாயிரம் அந்த பக்கம் பாயிரம் என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு இருக்க முடியாது. சலாம் முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம், அங்க பேசுறோம் அங்க பேசுறோம். இதுவே நம்ம ஒரு கட்டுப்பாடாக நம்ம இருக்க முடியல போது நான் உங்களுக்கு நீங்க எனக்கு கட்டுப்பாடு இருப்பீங்களா? முடியாது. அப்ப இன்னொரு இனம் ஜின் என்பது என்ன? அது இன்னொரு இனம், அதனுடைய சாம்ராஜ்யமே தனி. அப்ப அந்த இனத்துல உள்ள ஒருவரை அல்லது ஒரு குழுவை நாம கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியாது. இது சாதாரண அறிவை கொண்டு சிந்தித்தாலே நிச்சயமாக அவைகளை நாம என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இதுல வேற அவங்க நம்ம கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்சாலே கட்டுப்படுத்த முடியல, கண்ணுக்கு தெரியாத கட்டுப்படுத்த முடியும், அதனால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார், ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்னை வசப்படுத்தி கொடுத்து அந்த ஜின்னுடைய ஒரு பெரும் படையை சுலைமான் நபிக்காக வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒன்று திரட்டுகிறான். மனிதர்களுடைய படையையும் என்ன செய்கிறான், ஒன்று திரட்டுகிறான். ஒத்தை பறவைகளுடைய படையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒன்று திரட்டுகிறான். என்னென்ன பறவை அப்படின்னா தெரியாது, எத்தனை பறவைகள் இருக்குதோ அத்தனை பறவைகளையும் என்ன செய்யறான், அப்படி அது ஒரு அணி, இது ஒரு அணி, இது ஒரு அணின்னு சொல்லி என்ன எல்லாம் மிகப்பெரிய ஒரு அணி. சுதந்திர தினம் வந்துச்சு, குடியரசு தினம் வந்துச்சுங்க, இருக்கிற என்னென்ன படைப்பிரிவுகளா இருக்கு அது எல்லாமே என்ன ராஜபாட்டையில டெல்லியில போறதை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. இது அந்த படை, இது இந்த படை அப்படின்னு சொல்லி. எந்த படையா இருந்தாலும் சரி ரொம்ப கட்டுப்பட்ட படையாக தான் என்ன செய்யுது இந்தியாவில் இருக்கு, அது தனி விஷயம். ஆக இப்படி படைகள் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அதிகார மட்டத்தின் கீழ் இருப்பதை போல சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த படையை என்ன ஒன்று திரட்டுகிறான். அவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு அணிவகுப்பு என்ன நடத்தப்பட்டது. ஜின்கள் படை அது ஒரு அணிவகுப்பு நடக்குது. இதை அவர் தான் சுலைமான் நபியை பார்க்க முடியும். மனிதர்கள் அதை எல்லாரும் பார்த்துக்கலாம். அந்த படை என்ன செய்யுது, அணிவகுப்பு நடக்குது. பறவைகள் அந்த பறவையினுடைய அணிவகுப்பு என்ன செய்யுது, அப்படி ராஜபாட்டில் என்ன போகிறது. அடுத்து ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்லி. அப்போ இந்த படைகள் எல்லாம் அணிவகுத்து என்ன பேரேடு போகிறது. பேரேடு போகும்போது அவங்க எங்க நோக்கி இந்த படம் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா சுலைமான் நபிக்காக வேண்டி இந்த படைகள் என்ன செய்து அணிவகுத்து போகிறது. அதுல சுலைமான் நபி என்ன செய்யறாரு, முன்னால போறார். அப்படியே ஒரு கற்பனையில என்ன செய்ய வச்சுக்கிடுங்க, முன்னால என்ன அரசர் போறாரு, அல்லது முன்னால படைகள் போது பின்னால அரசர், அல்லது பின்னால படைகள் முன்னால அரசர், எப்படியோ ஒரு கற்பனையில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த படைகள் எல்லாம் அப்படியே என்ன செய்து நகண்டு என்ன செய்து போய்கிட்டே இருக்குது. போகும்போது ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம், எறும்பு புற்றுக்கள் இருக்கக்கூடிய மொத்தமா, அதாவது எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு இடம், எறும்பு புத்து தானே, எறும்புகள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை என்ன செய்றாங்க, அதில் நடந்து என்ன செய்றாங்க, அந்த இடத்தை நோக்கி என்ன செய்றாங்க, வர்றாங்க. அந்த இடத்துக்கு அருகில வரும்போது காலத்து நம்லத்துன், அப்போ ஒரு எறும்பு என்ன செய்யுது, பேசுது. ஒரு எறும்பு பேசுகிறது. யா ஐயுகன், நம்ம மொத்த எறும்புகளை பார்த்து அவ இனத்தை பார்த்து என்ன இனத்தோடு ஒரு எறும்பு என்ன செய்து பேசுது. எறும்பு கூட்டமே அப்படி சொல்லி பேசு, என்ன மசா உதுகுலு மசாக்கினக்கும், எல்லாரும் உங்க புத்துக்குள்ள ஓடிருங்கோ, எல்லாரும் உங்க புத்துக்குள்ள ஓடிருங்கோன்னு சொல்லி என்ன ஒரு எறும்பு எல்லா கூட்டத்தை பார்த்து என்ன செய்து சொல்லுகிறது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானும் வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படையும் வருது. என்ன அவங்க எல்லாரும் சடாப்புடா என்ன சடக்கடா ஆகி அவங்களை மிதிச்சு கொன்னு நாசமாக்கிடுவாங்க, கடைசியில் ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க, ஓடிங்கோ ஓடிங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு என்ன எல்லா எறும்பையும் பார்த்து என்ன செய்து பேசியது. லா யஷ்உரூன் வஹும் லா யஷ்உரூன், அது இந்த படையினர்களுக்கு தெரியாது. இந்த படையினர்களுக்கு கூட போகிற அந்த ஜின் படையா இருந்தாலும் சரி, அது மனிதர்கள் படையா இருந்தாலும் சரி, பறவை படைக்கு தான் தெரியாத. இந்த 2 படைகளுக்கு என்ன இந்த ஒரு எறும்பு மற்ற எல்லா எறும்பிடத்திலும் பேசுவது இவர்களுக்கு என்ன தெரியாது. அப்போ இது யாருக்கு தெரிய வந்தது, யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, சுலைமான் நபிக்கு தான் இந்த எறும்பு பேசிய மொழி என்ன சுலைமான் நபிக்கு தான் தெரியும். அப்போ எறும்பு ஒரு எறும்பு எல்லா எறும்பை இப்படி ஓடிடுங்கன்னு சொன்ன உடனே இது சுலைமான் நபிக்கு காதுல விழுது. அவர் காதுல விழுந்த உடனே ஃபதபஸ்ஸம வாஹிகா, அவர் சிரிக்கிறார். அவரு சிரிக்கிறார். அது சிரிப்புனா என்ன, ஓன்னு என்ன சிரிப்புல பல வகை சிரிப்பு இருக்கு. நம்மகிட்ட சிரிப்பு, கர்ப்ப சிரிப்பு, அந்த சிரிப்பு, இந்த சிரிப்பு. அவர் என்ன இதை கேட்டு அவர் புன்முறுவல் என்ன செய்தார், கூத்தார் அப்படின்னு தபஸ்ஸம். தபஸ்ஸும் சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தரமான
அளவுல அவர் சிரிக்கிறார். லாஹிகன், அவர் சிரித்தார். பத்தபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா, இந்த எறும்பு பேசியதை நினைத்து சுலைமான் நபி என்ன செய்றாரு, சிரிக்கிறார். ஒகால, அப்போ சிரித்த உடனே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வகையான, அதாவது ஒரு சிலிர்ப்பு வந்து விட்டது. ஒரு வகையான ஒரு சிலிர்ப்பு. என்ன சிலிர்ப்பு? ஒரு சந்தோஷமான ஒன்று நடந்தா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ராகத்தும் ஒரு ஆனந்தமும், உடம்புல என்ன அது என்ன செய்யும், ஒரு மாதிரி மயிர்கள் எல்லாமே என்ன செய்யும், அதாவது எழுந்திருக்குமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பு சுலைமான் நபிக்கு என்ன வந்துச்சு. வந்த உடனே ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அலா வாலிதைய அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தாஹு வ அத்கில்னி பி ரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சிரித்ததற்கு பிறகு ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன் அம்த அலைய, எனக்கு நீ செய்த இந்த அருளுக்கு, வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த இந்த அருளுக்கு. ஏன்னா இவருக்கு மட்டும் அல்லாஹ் இந்த விசேஷத்தை கொடுக்கல, இவருடைய தகப்பன் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் என்ன அல்லாஹ் இந்த விசேஷ தன்மையை என்ன செய்வார், அவரு இரும்பை என்ன செய்வாரு, சும்மா சாதாரணமாகவே என்ன செய்வாரு, கையாளுவார். அப்போ அந்த மாதிரிலாம் என்ன இருந்துச்சு. மலை என்ன செய்வார், அவர் சாதாரணமா என்ன செய்வாரு, கையாளுவார். அப்போ அவர்களுக்கு செய்த அருளுக்கும் எனக்கு செய்த இந்த பேரருளுக்கும் நான் நன்றி செலுத்துகிற அந்த குணத்தை எனக்கு நீ வழங்கு, எனக்கு வழங்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்றார், துஆ செய்றார். ஏன்னா எறும்பு பேசுறது நீங்க நாம யாராவது கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதராக கேட்டிருப்பாங்களா? இல்ல வேற எந்த இறை தூதராவது எறும்பு பேசுறது கேட்டிருப்பாங்களா? இல்ல. அப்ப இவருக்கு தான் பிரத்யேகமாக அல்லாஹ் எறும்பு பேசுற அந்த மொழியை கேட்கிற அளவிற்கான ஒரு அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒரு பிரத்யேகமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதுக்கு நன்றி செலுத்தணும் நான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த குணத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறார். அடுத்து அன் அஅமல சாலிஹன் தர்தாஹு, நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நீ திருப்திப்படுகிற நல்ல செயல்களையும் நான் செய்ய வேண்டும், அந்த குணத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்கிறார். வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக பி ரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களோடு உன் அருளால் என்னை அவர்களோடு நீ என்ன செய்யணும், சேர்த்தரணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறார். அப்போ ஒரு படை, அது காலாட்படை, ஜின் படை, பறவை படை, எல்லா படையும் போகும்போது அது எப்படி ஒரு எறும்பு அதை வந்து சுலைமான் நபி வர்றாரு, படை வருது அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு எப்படி உணர முடிந்தது? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுலைமான் நபி அதை கேட்டாரு, சிரிச்சாரு, வச்சாரு, போட்டாருங்கிறது குர்ஆன்ல உள்ள நாம நம்பி ஆக வேண்டும். ஏன்? இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஆனால் இப்போ எறும்பை என்ன மனிதன் ஆய்வு செய்கிறான். இப்ப எறும்பை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? எறும்புல பல வகையான எறும்புகள் இருக்கிறது. ஏன்னா அப்ப இந்த எறும்பை மனிதன் ஆய்வு செய்கிற போது அது என்ன செய்யுது, நான் சாதாரணமா நாமளே பார்ப்போம். நல்ல வெயில் காலத்துல எறும்பு என்ன செய்யும், இங்க அங்க பூனை என்ன செய்யும், ஓடும், அங்க தோண்டும், எடுக்கிறது எடுக்கும், திங்கிறது திங்கும், சேர்க்கிறது சேர்க்க, எல்லாமே நடக்கும். மழைக்காலம் வந்து விட்டால் வெளியே வராது. அது என்ன செய்யும், இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அங்க உட்கார்ந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யும். அப்ப எப்படி அதுக்கு வெயில் காலம் மழைக்காலம் என்று தெரியுது? யார் சொல்லி கொடுத்தா? நமக்கு தெரியாது. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். வெயில் காலத்தில் வெளியே வந்து உணவு தேடுவதும் அதை சேகரிப்பதும், மழை காலத்தில் போய் புத்தில் போய் என்ன ஒதுங்கி கொண்டு தன்னை காத்துக் கொள்வதும் என்பது எறும்பின் மூலமாக நான் தெரியக்கூடிய ஒரு பாடம். ஆனா இதையும் தாண்டி எறும்பு நிறைய விஷயங்கள் எறும்புல என்ன இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க, சொல்றாங்க. நிலநடுக்கத்தை எறும்பு என்ன செய்யுது, தெரிந்து கொள்கிறது. நாளைக்கு நல்லெண்ணெய் இருக்குன்னா இன்னைக்கே அந்த எறும்புக்கு தெரியுமா? அப்ப தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கே அது எங்கெங்கெல்லாம் எந்த புத்துல இருக்குதோ, எந்த புத்துல இருக்குதோ அதை விட்டு எல்லாம் வெளியே வந்துருமா. அது எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னா, நிலநடுக்கம் பூமியில ஏற்படுவதற்கு முன்னால உடனே டப்பான்னு வருமா? அப்ப அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் எல்லாம் என்ன பூமிக்குள்ள நடக்கும். என்ன நடக்கும்? அப்ப நார்மலா இருக்கக்கூடிய பூமி லேசு மாசம் என்ன செய்ய அசைய ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஏதாவது வாயுக்கள், வேற ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் என்ன செய்யும், வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மோப்ப சக்தி அதை உணர்ந்து அந்த அறிவால் அதை தெரிந்து கொண்டு உடனடியாக அடிச்சு பிடிச்சி என்ன இடத்த காலி பண்ணி வெளியில வந்துருது. ஏன்? அடுத்தாப்புல அசம்பாவிதம் நடந்தா நாம உள்ள மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எறும்புக்கு நுண்ணறிவு இருக்கிறது, அதுக்கு அறிவு இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. இத ஏற்கனவே என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் நபி காலத்திலே சுலைமான் நபிக்கு என்ன செய்கிறான்,
அதனுடைய மொழியை, அதனுடைய அறிவை, அதனுடைய நகர்வை அல்லாஹ் என்ன சொல்றான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்திருக்கான். இதை நபிக்கு எப்படி தெரியும்? நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுனால இது தெரியும். இப்போ நபிக்கு இதை சொல்லி கொடுப்போம். எறும்பு பாருங்க, வரிசையா போய்கிட்டே இருக்கு. அங்கிருந்து ஒரு எறும்பு வருது வைங்க, அது ஒவ்வொன்றையும் முசாவா பண்ணிக்கிட்டே என்ன செய்யும், எதிர் திசையில அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது என்ன, ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு போறாங்களா, என்ன செய்தியை கடத்துது. அங்க போனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்படி போவோம் அப்படின்னு சொல்லி செய்தியை கடத்துது. நமக்கு தெரியாது, ஏதோ வரிசையா போகுது, அங்கிருந்து வரிசையா வருது, ஒன்னோடு ஒண்ணு என்ன முலாக்காத்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதற்குரிய அந்த அறிவை தன்னுடைய சக இனத்தோடு பரிமாறி கொடுக்கிறது. இது எல்லாமே இப்ப நாம தெரிந்து கொள்கிறோம். என்றைக்கோ அல்லாஹ் சுலைமான் நபிக்கு இதை காட்டியதை, செய்து காட்டியதை, சுலைமான் நபிக்கு கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், நபி அவங்க எங்க இதை படிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லி கொடுக்காம இதை படிக்கவே முடியாது. அப்ப இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இது என்ன மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக என்ன இருக்கிறது. இப்போ இந்த சுலைமான் நபி தான் வந்து வர்றாரு, அவர் படம் வருது அப்படிங்கிறதும் எறும்புக்கு எப்படி தெரியும்? வருதுங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு பெருங்கூட்டம் வருதுன்னு வைங்க, அப்போ புழுதியை கிளப்பிக்கிட்டு என்ன டாம் டீமின் டமான்னு சொல்லி நடந்து வரும்போது ஒரு தனி மனிதன் வந்தா அந்த அளவுக்கு என்ன வர்ற அவங்களுடைய வருகை என்ன தெரியாது. பெருங்கூட்டம் வரும்போது பூமியில என்ன அவங்க டப் டப்னு சொல்லி அடிச்சு வரும்போது என்ன அதனுடைய அதிர்வு என்ன செய்யும் சாதாரணமாக தெரியும். நம்ம உட்கார்ந்துருக்கோம், மேல வந்து என்ன டகுப்புன்னு சத்தம் அடிச்சு வைங்க, மேல யாரு ஓடுறாங்க, அது எப்படி மேல யாரு ஓடுறோம், எதை வச்சு நம்ம சொல்றோம்? நம்ம கேமரால பாக்குறோமா? இல்ல, அந்த அதிர்வை வைத்து ஒரு மனிதனுடைய நடமாட்டம், ஒரு மனிதனுடைய ஓட்டத்தை நாம் என்ன செய்யறோம், கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி ஒரு பெரும் கூட்டம் வருகிறது என்பதை அதிர்வின் மூலமாக என்ன எறும்புகள் உணர்கிறது. சரி, பெருங்கூட்டம் வருதுன்னு எறும்பு உணர்ந்துருச்சு, இது சுலைமான் நபி கூட்டம் தான் வருது, அவருடைய படைப்பட்டாலும் தான் வருது அப்படிங்கிறது அந்த எறும்புக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே என்ன சுலைமான் நபி அவங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்காரு, அவங்களும் சுலைமான் நபிகிட்ட பேசிக்கிட்டு தான் நினைச்சாங்க இருக்காங்க. அந்த மொழி சுலைமான் நபிக்கு தெரியும், சுலைமான் நபிக்கும் அவங்கள பத்தி என்ன செய்ய தெரியும். அப்ப அந்த ஏரியாவில், அந்த சாம்ராஜ்யத்துல அரசனா சுலைமான் நபியை தவிர வேற யார் இருக்க முடியும்? அவர் தான் படையை தட்டிட்டு வர முடியும் என்கிற அறிவு என்ன அந்த எறும்புக்கு இருந்ததுனாலதான் சுலைமான் நபி படையை தட்டிட்டு வர்றாரு, ஓடுங்கோ ஓடுங்கோ என்று சொல்லி ஒரு எறும்பு மற்ற எல்லா எறும்புகளையும் என்ன அதாவது உசார்படுத்தி குத்துக்குள்ள என்ன செய்து போக சொல்லுது என்பதை இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் நபிக்கு என்ன பிரத்யேகமாக என்ன வழங்கியிருக்கிறான், பிரத்யேகமாக வழங்கியிருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுது. அதுக்கு அடுத்தது என்ன, தைர, ஒரு பறவையை அவர் பார்க்கிறார். அந்த பறவையை காணும். வழக்கமா அவர் தானே அரசர், இப்ப எல்லாரும் வருவாங்க போவாங்க, என்ன லேபரு தொழிலாளி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாளிக்கு தெரியும் எத்தனை மணிக்கு வந்தாரு, எத்தனை மணிக்கு விரல் வச்சாங்க, கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இப்ப மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுக்கு மேல வெறும்னா கையெழுத்து போடுறது மட்டும்தான். 1 மணிக்கு வந்து கூட 10 மணிக்கு வந்தான்னு சொல்லி என்ன செய்வாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. இப்போ அப்படி தப்பிக்கப்படாதுங்கிறதுக்காக என்ன, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டா எத்தனை மணிக்கு வச்சு வந்து விரல வைக்கிறான்னு சொல்லி நேரத்தோட என்ன செய்யும், அது பிரிண்ட் ஆயிடும். இப்போ இத்தனை மணிக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அளவுக்கு மனிதன் என்ன செய்கிறான், யார் வாரா யார் போறா என்பதை கண்காணிக்கிறான். அது மாதிரி ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர், ஒரு அரசாட்சியை நடத்தக்கூடியவர், அவருக்கு யாராரு ரெகுலரா வரக்கூடியவங்க போகக்கூடியவங்கிறது தெரியுமா இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு பறவையை காணும், ஒரு பறவையை காணும். இப்போ கால மாலி லா அரா அல் ஹுதுஹுத், அது என்ன பறவை? ஹுதுஹுது பறவை. இங்க அந்த ஹுதுஹுது பறவை காணுமே அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆள்கிட்ட என்ன சிலர் அரசவையில் இருக்கிற ஆள்கிட்ட சுலைமான் நபி கேட்கிறார். காணும் நல் காய்பின், எங்கே மறைஞ்சு போயிருச்சோ, ஓடி ஒளிஞ்சிருச்சோ அப்படி சொல்லி என்ன சுலைமான் நபி கேட்டார். கேட்டுட்டு அவர் எதனால கேட்கிறாருன்னா, வேகத்துல கோபத்தை, அது என்ன எனக்கு தெரியாம எங்க போச்சு, அது என்கிட்ட சொல்லாம எங்க போச்சு அப்படிங்கிற கோபத்துல அவர் கேட்கிறாரு. அது எப்படி கோபத்துல கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல அத்தி பண்ணவும் அதாவன் சஜீதா, வரட்டும் நான் என்ன பண்றேன் பாரு, சோழியை பிடிக்கிறனா இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. வந்தா நான் கடுமையாக தண்டிப்பேன், இந்த பறவையை கடுமையாக தண்டிப்பேன். அவங்கள அது அன்னஹு இல்ல அதை குர்பானியை கொடுத்துருவாங்கிறார், அறுத்துருவேன் அப்படிங்கிறார், அந்த பறவையை அறுத்துருவேன் அப்படிங்கிறார். அவளை ஏத்தி அனுப்பி சுல்தானி முபீன், அப்படி இல்லைன்னு சொன்னா நான் காணா போனதுக்கான தக்க காணத்தை சான்றை என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படி சொல்லி என்ன, அதுக்கு நான் சான்று என்ன, எனக்கு சோம் இல்லை, ஆனால் நான் வரல, டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வா அப்படின்னு சொல்றமா இல்லையா? அது மாதிரி நீ ஜோமில்ல வரலன்னு நீ சொன்னா நான் கேட்க முடியுமா? டாக்டர் சர்டிஃபிகேட் ஏகப்பட்ட டாக்டர் மூலம் முடுக்கல இருக்கா, வருவோம் 50 ரூபா கொடுத்தா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் போது பேங்க் கொண்டு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், காரியம் சாதிக்கிறோமா இல்லையா? இது மாதிரி தப்பிக்க முடியாது. தக்க சான்று, ஏன் காண போன அப்படிங்கிறதுக்கு
தக்க சான்றோடு கொண்டு வந்தா நான் சும்மா விட்டுருவேன். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும், ஒண்ணு குர்பானி இல்லாட்டா நான் அடி உத விதிதான் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி சொல்றார். மக்கச கயிற வகை கொஞ்ச நேரம் இப்படிலாம் கேட்டுட்டு காணாமன்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். தண்டனை என்னங்கிறத குற்றவாளி தான், குற்றவாளிக்கு தண்டனை என்னங்கிறத என்ன ஓப்பன் கோர்ட்ல என்ன சுலைமான் நபி அறிவிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ மக்கச கயிற வகை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்போ கால ஊது வந்து நிக்குது, இந்த பறவை வந்து நிக்குது. அஹ்துபிமா லம் துஇத் பிஹி, நீங்க பார்க்காததை நான் பார்த்து விட்டேன், நீங்கள் காணாததை நான் கண்டு விட்டேன், நீங்கள் அறியாததை நான் அறிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சுலைமான் நபி வந்து என்ன செய்ய நிக்குது. வஜீதுக மின் சபஇன் பி நபஇ யகீன், நான் சபா நாட்டிலிருந்து, சபா நாடு என்பது வந்து யமன் தேசத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு தான் என்ன சபா என்று சொல்லப்படும். அது அன்றைய காலத்தில் அதற்கு பெயர் என்ன சபா என்று பெயர். சபா நாட்டில் இருந்து ஒரு உறுதியான ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சபா நாட்டிலிருந்து ஒரு உறுதியான தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னி வஜத்து இம்ராத்தன் தம்லிக்குஹும் ஊத்தியத்து மின்குல்லி ஷையின் வலஹ அர்ஷுன் அதீம். அந்த சபா நாட்டுல அங்க ஒரு பொம்பளை இருக்கிறார், அங்க ஒரு பொம்பளை இருக்கிறார். அவள் அந்த நாட்டு மக்களை அவள் தான் ஆளுகை செய்கிறாள். அப்ப அந்த நாட்டு அரசி, இந்த சபா நாட்டுடைய அரசியாக ஒரு பெண்ணு தான் என்ன செய்கிறாள், ஆண்டு கொண்டு இருக்கிறாள். ஊத்தியத்து மின்குல்லி ஷை, அவளுக்கும் எல்லா வாய்ப்பும் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கும் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எல்லாம் எனக்கு தந்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் போனாரா இல்லையா? அப்ப அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு இருக்க ஒரு அரசனா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு என்ன செய்து இருக்கிறது. அத்தோடு வலஹா அரசுனாதி, அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்கிறது. அப்ப அந்த மன்னருக்கான தோரணையில உட்கார்ந்து அப்படி உட்கார்றதுக்காக வேண்டி ஒரு அரசன் உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன ஒரு பெரிய சிம்மாசனம் என்ன அவளுக்கு இருக்கிறது. அவளும் சரி அவளுடைய நாட்டு பிரஜைகளும் சரி அல்லாஹ்வுக்கு தலை வணங்காமல் சூரியனுக்கு தலை வணங்குகிறார்கள். இதை நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹுது பறவை சுலைமான் நபிட்ட வந்து என்ன செய்ய சொல்லுது. ஷைத்தான் ஆமாலகும், ஷைத்தான் அவர்களுக்கு இதுதான் சரியானது என்று ஷைத்தான் அவர்களுக்கு அதை காட்டுகிறான். எது? சூரிய நமஸ்காரம் பண்றதுதான், சூரியன் தான் பெரிய கடவுள், அது கடவுளை வந்து உயிர்ச்சாச்சு தான் கடவுள், அதுக்கப்புறம் மறைஞ்சாச்சுன்னா சூரியன் எங்கே பார்க்கறது, 12 மணி நேரம் தான் அது கடவுள், அடுத்த 12 மணி நேரம் அந்த கடவுள் போய் தூங்க போயிருமா? அப்போ அவங்க அது வணங்குறது அவங்களுக்கு அழகா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஹுது பறவை சொன்னது. சத்தகும் அனி சபீலி ஃபஹும் லா யஹ்ததூன், அதோடு அவர்கள் விட்டும் நேரான பாதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபஹும் லா யஹ்ததூன், அவங்க நேர்வழி பெற மாதிரி தெரியல. இந்த ஒரு நிலையை நான் அந்த பெண்ணை, அந்த ஆட்சியாளரையும் அந்த மக்களையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹுது பறவை வந்து சுலைமான் நபிட்ட வந்து சொல்லிச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இடையில அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ் அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு சஜ்ஜா செய்ய வேண்டாமா, தலை வணங்க வேண்டாமா? அவன்தான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கின்றவற்றை வெளியே கொண்டு வருகிறான். வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன், நீங்க மறைக்கின்றவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அவன் நிச்சயமாக அறிகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுக்கு தலை வணங்காமல் அவங்க சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அல்லாஹ் என்பவன் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தான் மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன், சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் அப்படி சொல்லி இடையில என்ன இந்த மாதிரி விஷயங்களை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த பறவை தான் தவறி போய் தான் மறைந்து போனதுக்கான தக்க காரணத்தை என்ன செய்து சொல்லியிருக்கு. அது உண்மையிலே தக்க காரணமா? அதை சுலைமான் நபி ஏற்றுக்கொண்டாரா? அடுத்து என்ன நடந்தது? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு